இருக்கா. உன்னை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கம்மா? அம்மா கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா உத்ரா, பேசு. கூப்பிடு கூப்பிடு கூப்பிடு. அம்மா அம்மா உத்ரமா. அம்மா அத்தை. சக்தி யாரை பார்க்கணும் மேடம்? எங்க இங்க உத்தரான்னு ஒரு பொண்ணு எங்களை தேடி வந்தாங்களா? இப்படி கேட்டா எப்படி சார் சொல்றது? பேஷண்டோட நேம் சொல்லுங்க. பேஷண்ட் பேர் நாகவல்லி. அண்ணா, அது நம்ம அம்மா பேரு. ஏய், அப்படி சொல்லிதான் அவ கேட்டிருப்பா. ஏய் இப்போ அதுவா முக்கியம். தங்கம்மா ரூம் எங்கன்னு கேளு. கேளு. பேஷண்ட் பேர் தங்கம்மா. அவங்க ஐசியூ ஸ்பெஷல் வார்டுல இருக்காங்க. அதுக்கு எப்படி போறோம்? ரைட்ல திரும்பி லெஃப்ட்ல போங்க. அம்மா இப்படிதாம்மா, வாமா. கண்ணு தெரியாது கபோதி. எங்க அம்மா கொண்டு போற மருந்து உடைச்சிட்டியே. அறிவில உனக்கு? உனக்கு அறிவில்ல? எங்கடா உத்தரா? உத்தராவா? பொய் சொல்லி என் மருமகளை வரவழைச்சிட்டு உத்தரா வாங்குற? உத்தராவ நாங்க வர வச்சோமா? அம்மா நடிக்கிறம்மா, நடிக்கிறான். ஏய் மூஞ்ச பாரு குரங்கு. எங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் போய் சொல்லி உத்தராவ வர வச்சிட்டு இப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? மோசமான நடிக்கிற நீ. நீதாண்டி கலகட்டக்காரி. இவங்கிட்ட என்ன பேச்சு? தங்கம்மா ரூமுக்கு போலாம் வாங்க. நில்லுங்க. ஏடா கை. உங்களால எங்க அம்மா குத்துயிரும் குறவுயிருமா போராடிக்கிட்டு இருக்காங்க. அது பத்தாதுன்னு இப்ப எங்க அம்மா உயிரை மொத்தமா எடுக்க வந்திருக்கீங்களா? அவங்க ரூமுக்கு போக உங்களை விட மாட்டேன். தள்ளு கண்ணே. டேய் இங்க வாடா. நீ போய் உடனே அண்ணனை கூட்டு வா. போ. மனசை தளர விடாதீங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். கடவுள் உங்களை நிச்சயமா கைவிட மாட்டார். நீங்க என்னதான் ஆறுதல் சொன்னாலும் எங்க அம்மா கிட்ட எந்த முன்னேற்றம் இல்லாதது எங்க மனசுக்கு வேதனையா இருக்கு. எதுக்குமே கலங்காத எங்க அப்பா இந்த விஷயத்துல ரொம்பவே ஆடி போயிட்டாரு. அதனாலதான் டாக்டர் அப்பாவை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம். அண்ணன் குழந்தைங்களை பார்த்தாவது கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கட்டுமே. அப்ப நான் சொன்னது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. போய் உத்தராவை கூட்டு வாங்க. டாக்டர் அது மட்டும் நடக்காது. அவ பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு எரியுது டாக்டர். உத்தரா விஷயத்தை மட்டும் மறந்துருங்க. அண்ணே. ஹலோ ஹலோ தம்பி, யார் நீ? ஒரு நிமிஷம் இருங்க சார். அண்ணே, கீழே நாகவலி அவங்க புள்ளிய வந்து கலாட்டா பண்றாங்கண்ணே. அம்மாவுக்கு வாங்கி வச்சிருந்த மருந்தெல்லாம் உடைச்சிட்டாங்கண்ணே. என்னடா சொல்ற? இப்ப எங்கடா இருக்காங்க? கீழே தானே இருக்காங்க. முத்துவேல் உங்களை அவசரமா கூட்டு வர சொன்னாருண்ணே. ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் உரசு பாக்குறாங்களா? இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடலாம். வாடா. டேய் என்னடாச்சு? எங்க அவங்க? அண்ணா உத்தரா பேரை சொல்லி நாகவல்லி அவங்க ஆளுங்களும் இங்க வந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணாம போக மாட்டாங்க போல இருக்குண்ணே. இப்ப அவங்க எங்கண்ணே? அம்மா ரூம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன். அம்மாவை அவங்க டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாதுண்ணே. அண்ணா அவங்களை ஐசியூக்குள்ள விடாம தடுத்து நிறுத்தணும். வாங்கடா. வாங்கண்ணே. ஏமா என்ன? ஏன் ஓடி வர? அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்க. அப்படியா? வாமா. இந்த ரூமா பாரு. பாரு. அண்ணா எங்கடா இந்த உத்தரவை காணோம்? எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு நம்ம கூட விளையாடுறாங்களோ? ஒருவேளை வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்களோ என்னவோ? உத்தரா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஸ்பெஷல் வார்டுல இருக்கிறதா சொன்னாங்கல்ல. வாங்க போய் பாப்போம். பாப்போம். நான் சொன்ன மாதிரியே ஆயிருச்சு. உத்தராவை பார்த்த உடனே அம்மாவுக்கு குணமாயிருச்சு.
டாக்டர், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சக்தி தான். உத்தராவை இங்க வர வைக்க இவ பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. வெரி குட்மா. உத்தரா, வாடா வாடா. என்னால தானமா உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு. இங்க வந்து படுக்கணும்னு எனக்கு விதி இருக்கு. அதுக்கு நீ என்னடா பண்ணுவ? உனக்கு எப்படி இந்த விதியும் அதே மாதிரிதாம்மா எனக்கும் அந்த நாகவள்ளியத்த வீட்டுல இருக்கணும்னு விதி. எங்க மேல இருந்த கோவம் இன்னும் உனக்கு தீரலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க மேல எனக்கு எந்த கோவமுமே இல்லை. எனக்கு அந்த அண்ணாச்சி மேலையும் சக்தி மேலையும் தாம்மா கோவம். உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லம்மா. உத்ரா, நீ சக்தியை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. உனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இவ தன்னைத்தானே எவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிட்டான்னு இப்ப உனக்கு புரியாது உத்ரா. அண்ணே, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், கரெக்ட் தான். இவ அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக போராடினதையும் நாகவள்ளி அத்தை இவ்வளவு கஷ்டப்படுத்தினதையும் நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா இந்த சக்தி மட்டும் அண்ணாச்சி கிட்ட அழகுதுரை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு அழகுதுரை உயிரோட இருந்திருப்பான். அவன் இல்லாம நானும் புள்ள இல்லாம நாகவள்ளி அத்தையும் இப்படி நிற்கதையா நிக்க வேண்டி வந்திருக்காதுல்ல. உத்ரா, அம்மா நான் சொல்றத நம்புமா. சக்தி அப்பா கிட்ட எதுவுமே சொல்லலம்மா. அப்படி அவ சொல்லி இருந்தா எனக்கு தெரியாமையா போயிருக்கோம். உங்க அப்பாவும் நானும் வாழ்ந்த வாழ்க்கையில எந்த ஒளிவு மறைவும் கிடையாதும்மா. அம்மா விடுங்கம்மா. எப்ப சந்தேகம்னு ஒண்ணு வந்துருச்சோ அது தானா மறைஞ்சாதான் உண்டு. ஆதாரம் இல்லாம வாய் வார்த்தையால இல்ல இல்லன்னு சொல்லி எந்த சந்தேகத்தையும் போக்க முடியாது. சக்திகா, என்னடா இங்கதான் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு நாகவள்ளி அம்மா கோவமா வந்துட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல வேணாலும் நம்ம அண்ணனுங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை வரலாம்க்கா. இந்த நேரத்துல உத்தராக்கா இங்க இருக்கிறது நல்லது இல்லக்கா. சரி, நீ வெளில இரு. உத்தரா இங்க இருக்கான்னு யார்கிட்டயும் சொல்லிடாத. சரிங்கக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. சக்தி, இப்ப என்ன பண்ணலாம்? உத்ரா, நீ நம்ம வீட்டுக்கு போயிடுறியா? முடியாது. என்னால நாகவள்ளி அத்தை முதுகுல குத்த முடியாது. நான் அவங்க வீட்டுக்கு தான் போவேன். இப்ப இருக்கிற நிலைமையில எனக்கும் அதான் சரின்னு படுது. அப்போ அத்தையோட கதி? எனக்கு ஒண்ணும் இல்ல தென்மொழி. உத்தரா போயிட்டானா நான் மறுபடியும் விழுந்துட மாட்டேன். எப்போ என் மகளை இந்த நல்ல கோலத்துல பார்த்தேனோ அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நான் எந்திரிச்சு நடந்துருவேன். இவ அங்கதான் போகணும்னு ஆசைப்பட்டானா போட்டும். சக்தி சொன்ன மாதிரி சந்தேகம் தீர்ந்த பிறகு அவளாவே வருவா. அப்போ அவங்க யார் கண்ணிலையும் படாம உத்தராவ நாகவள்ளி வீட்டுல நான் விட்டுட்டு வந்துடுறேன். ஏன்? அதான் அத்தை இங்க வராங்கல்ல, நான் அவங்க கூட போய்க்கிறேன். உத்தரா, அவங்க வரும்போது நீ அம்மா கூட இருந்தேனா பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விட்டுடும். அது அம்மா உடம்புக்கு நல்லது இல்ல. நீ புறப்படு உத்தரா. அம்மா,
நில்லுங்க. இங்க எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? மனிதாபிமானமே இல்லாம ஹாஸ்பிடல் வரைக்கும் வந்திருக்கீங்க. பரவாயில்லையே கண்ணு, நீ பேச கூட ஆரம்பிச்சிட்ட. அதானே உத்தரவை எங்க கூட அனுப்புங்க, நாங்க போயிட்டே இருக்கோம். அந்த ஓடுகள் இங்க இருக்காங்கன்னு யார் சொன்னா உங்களுக்கு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறீங்க. ராஜதுரை, இவங்க கிட்ட என்ன பேச்சு? என் மருமகளை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க தேடி பாருங்க. என்னது? உத்தரா உங்க மருமகளா? உங்க கற்பனைக்கு ஒரு அளவு இல்ல? அழகுதோர புதைச்ச இடத்துல இந்நேரம் புள்ளே முளைச்சிருக்கோம். இப்ப என்னடா இல்லாத ஒரு தேடி இங்க வந்திருக்காங்க. கண்ணுங்களா, உண்மையிலேயே உங்களுக்கு தைரியம் இருந்திருந்தா ஏன் வீட்டுக்கு வந்து ஏன் கண்ணு முன்னாடி உத்தரவை தூக்கி இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு போனை போட்டு ஒரு பொம்பளை பிள்ளைங்க வர வச்சு நாடகம் ஆடுறீங்க. நீங்களா மீச வச்சு ஆம்பளையாடா? கைய கீழே போடு. கடைக்கு பேசு. ஏய், உத்தரா ஐசூல இருக்காளான்னு எனக்கு தெரியாது. ஆனா நாங்க இங்க வந்தது உங்க அம்மாவோட நிழல் கூட எங்க அம்மா மேல பட்டுக்கூடாங்க இருக்காது. ஏய், ஒருவேளை நீ சொன்ன மாதிரி உத்தரா உள்ள இருக்கான்னே வச்சுக்கோ, எங்களை மீறி நீ எப்படி கூட்டிட்டு போறான்னு பாக்குறேன். ஏய், உனக்கு தான் மீச இருக்குல்ல, மீறி போடா. ஏய், நான் கூட்டிட்டு போறேன்டா. என்ன பண்ண முடியுமோ பண்ணி. அம்மா இருமா, அவன் முழுசா பேசி முடிக்கிட்டோம், அப்புறம் வச்சுக்கிறேன் என் கச்சரிய. ஏய், நீ பேசுடா. ஏய், ஒரு பொம்பளைன்னு பாக்குறேன் இல்ல? உங்க அம்மா கிடைக்கிற அதே மரியாதை தான் உனக்கும் கிடைக்கும். கோட்டிக்கார, நீ நேத்துதான் பைத்தியக்கார ஹாஸ்பிடல் டெலிவரி ஆனே எனக்கு தெரியும். இங்க பாரு, ஆம்பளைன்னு பாக்குறேன் இல்ல அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன் பாத்துக்க. இரு ரமாமணி, இரு கண்ணுங்களா, இப்ப நான் என் மருமகளை கூட்டிட்டு போறேன். தைரியம் இருந்தா தடுத்து பாருங்க. தள்ளு. பாத்தியாமா எப்படி மறிக்கிறாங்கன்னு? உத்தரா இதுக்குள்ளதான் இருக்கு. உத்தரா இல்ல, கித்ரா இல்ல. உங்க மூச்சு காத்து கூட எங்க அம்மா மேல படக்கூடாதுன்னு தான் வழிமறிச்சு நிக்கிறேன். ஏய், எட்டி எடுத்து நீ இங்க தானே இருக்க? உத்தரா உள்ள இல்லன்னு சத்தமா சொல்றா. அப்போ அது புரிஞ்சுக்கிட்டு போய் தொலைட்டோம். அம்மா, அவன் முழிக்கிற மொழியே சரியில்லை, நல்லா பாருங்க. அப்புறம் யோசிக்கிற கதை ஓட. அண்ணா, இது ஹாஸ்பிட்டல்ண்ணே, அதுவும் ரொம்ப சென்சிட்டிவான டிபார்ட்மெண்ட். இங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு அவங்க தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னா நாமளுமா? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் காலையில இருந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். உத்ரா இங்க வரவே இல்லை. உத்ராவை போய் சொல்லி இங்க கூப்பிட்டு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லவே இல்லை. சொல்ல போனா அவளை நாங்க எப்போ தலைமுழுகியாச்சு. ஆமாமா, அதான் உங்க காரியம் முடிஞ்சு போச்சே. சொந்த பொண்ணுன்னு கூட பார்க்காம உத்தராவை வச்சு எங்க வீட்டு பையனை மயக்கி கூட்டிட்டு போய் கொன்னு குழி தோண்டி போயிச்சிட்டீங்க. இனிமே உத்தராவை தலைமுடிக்குதான் ஆகணும். இல்லை, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க பத்தி அசிங்கமா பேசுன அப்புறம் ஏன் வாயும் சும்மா இருக்காது. ஆமா, இவ்வளவு நேரம் இவங்க படிச்சதெல்லாம் பகவத்கீதை, நாங்க மட்டும் தான் அசிங்கமா பேசுறோம். மூஞ்ச பாரு டப்பா. ஏய், ஊசி போன புலிசாதம். உன் தம்பி யோகியத்தை பத்தி நாங்களும் 4 இடத்துல விசாரிச்சுதான் பார்த்தோம். புள்ளங்கிற பேர்ல ஒரு பொலிக்காலைய தானே வளர்த்திருக்கீங்க. அட பாவிங்களா, என் தம்பி அநியாயமா கொலை பண்ணி போட்டுட்டு இல்லாத புள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசுறீங்களே. டேய், இன்னொரு வார்த்தையும் தம்பி பத்தி தப்பா பேசுன அப்புறம் என் வாய் பேசாது. கைதாண்ட சும்மா பேசிட்டு இருக்காம. பாருங்க, நான் சொல்றது உண்மைதான். எங்களுக்கும் உத்தராவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு உங்க தம்பிய பத்தியும் உங்க அம்மாவை பத்தியும் அந்த ஓடுகாலி உத்தராவுக்கு புரியுதோ அன்னைக்கு அவ வந்தா போதும். அது வரைக்கும் நாங்க அவளை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். அப்புறம் ஏன் கண்ணுங்களா எங்களை வழிமறிச்சிட்டு நிக்கிறீங்க? நாங்க ஒண்ணும் உங்க அம்மாவை அப்படியே முழுகிட மாட்டோம். முழுகிதா பாருல, அப்படியே உங்க வயிறு கிழிச்சல. ஏய் ராஜதுரை, மயிலேன்னா இறகு போடாது, நாம தான் புடுங்கணும். தள்ளுங்கடா. உத்தரா, என்னமோ வாய்க்கிழிய பேசுனீங்க. என் மருமக இங்க இல்லன்னு இப்ப உள்ள இருந்து தானே வரா. என் கண்ணு, உனக்கு ஒண்ணு ஆயிடலையே? இவங்க எதுவும் பண்ணலையே உன்ன? இல்லாத பாவிங்க, இல்லாத பொல்லாத சொல்லி உன்னை இவ்வளவு தூரம் அலக்கழிய வச்சுட்டாங்களே கண்ணு. பரவாயில்ல, வாங்கத போயிட்டு கண்ணு உத்தரா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ எங்கும் போக கூடாது. உத்ரா, வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா, இழுத்துட்டு தான் போடும். என்னது இது? கை விடுங்க. என்ன சக்தி, நீயும் இப்படி சொல்ற? அவளை இங்க வர வச்சதே நான் தானே. அதே நான் தான் சொல்றேன். உத்தரா போட்டோம், எங்க போயிட போறா? ஆனா நிச்சயமா கூடிய சீக்கிரமே உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மள தேடி வருவா. வரதான் போறா. என்ன சக்தி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? மறுபடியும் எதுக்காக இவ அங்க போனோம்? இவளை கூட்டின்னு போறதுக்கு இவங்க யாரு? நான் எதுக்காக உத்தராவை இங்க வர வச்சேனோ அந்த வேலை நிறைவேறிடுச்சு.
என்ன சொல்ற சக்தி? உண்மையை தான் சொல்றேன். உத்தரா வந்ததுமே அம்மா கண் முழிச்சிட்டாங்க. நிஜமாவா? ஆமா, இப்ப அம்மா நல்லபடியா இருக்காங்க. உள்ள போய் பாருங்களேன். அம்மா, அம்மா, சக்தி கண்ணு, ஒரு நிமிஷம் இங்க வாமா. இவ்வளவு நாள் நான் காத்துல தான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு புரியாம இருந்தேன். இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. என் எதிரி யாரு, அவங்க ஒசரம் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீதான் கண்ணு எனக்கு முதல் எதிரி. உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் கண்ணு. வரட்டுமா செல்லம்? வாடா கண்ணு. அத்தை, சும்மா சும்மா சொன்ன. உங்க அன்புக்காக நான் எப்பவுமே காத்துட்டு இருப்பேன். போயிட்டு வாங்க அத்தை. வா கண்ணு. இன்னும் அங்க என்ன கண்ணு பாக்குற? வா கண்ணு. இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட, என்ன விஷயம்? ஆமா, சாப்பிட்டியா இல்ல இனிமே தான் சாப்பிட போறியா? லலிதா, ஏ லலிதா. வரேங்க. என்ன கூப்பிட்டீங்க? உள்ள வந்துட்டான், உள்ள போய் பேசு போ. ஐயோ, என்னால முடியாதுங்க. அவன் சாப்பிடும் போது நம்ம 2 பேரும் சேர்ந்தே பேசலாம். அறிவு இருக்கா உனக்கு? நான் பேசினா அவன் பிடி கொடுத்து பேச மாட்டாங்கிறதுனால தான் நான் உன்ன பேச சொல்றேன். நீங்க சொல்லியே கேட்காத பையன் நான் சொல்லி தான் கேட்க போறானா? ஒத்த புள்ளன்னு செல்லம் கொடுத்து வளர்க்கறதுக்கு முன்னால இதெல்லாம் யோசிச்சிருக்கணும். இப்படி சொல்லியே என் வாயை அடைச்சிடுங்க. அம்மா. இதோ வந்துட்டப்பா. வாங்க. வரேன். அம்மா. வந்துட்டப்பா. என்னப்பா? சேகரங்கம்மா. இப்பதான் வீட்டுக்கு போனா. ஏன்பா, எங்காவது வெளில போணுமா? ராணிப்பேட்டை வரைக்கும் சைட் பார்க்க போனோம். கார் டயர்ல ஏர் செக் பண்ணி டேங்க் ஃபில் பண்ணி வைக்க சொல்லணும். சரி, வந்தா சொல்றேன். சஞ்சய், என்ன அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஒரு நிமிஷம். பாவி, பந்த ஏன் பார்க்க உருட்டி விட்டாளே. உருட்டா மாதிரிதான். என்னப்பா, பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனையா? ஐயே, பிசினஸ்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அப்படியே பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் தான் நீ பாத்துக்கிறியே. அதே மாதிரி உன் கல்யாண விஷயத்திலேயே நீ ஒரு முடிவை சொன்னா. கல்யாண விஷயத்துல நான் என்ன முடிவு பண்றது? எல்லாம் உங்க கோஷ்டி தானே முடிவு பண்றாங்க. உனக்கு இன்னும் கோபம் தீரலன்னு நினைக்கிறேன். பின் என்னப்பா, பொண்ணு பாக்குறேன்ட்டு என்ன ஒரு கோமாளி மாதிரி கூட்டிட்டு வரீங்க. நான் என்ன பண்றது? சஞ்சய், முடிச்சு போனதை விடுப்பா. போன மாசம் மில் ஓனரோட பொண்ணு பார்த்தமே, குள்ளமா. நீ கூட வேண்டான்னு சொன்னியே, அந்த பொண்ணை பேசி முடிச்சிடலாமா? நான் சொல்லப்பா, அப்பா சொன்னாரு. அப்படியாப்பா? அது எப்படிப்பா? இந்த ஒரு மாசத்துல அந்த பொண்ணு 4 இன்ச் வளர்ந்துட்டாளா என்ன? ஏன்பா இப்படி குதர்க்கமா பேசுற? ஹைட்டு பிரச்சனையை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் ஒத்து வருது. அதனால கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாமா? சஞ்சய், என்னப்பா சொல்ற? தாராளமா முடிச்சிடலாம்ப்பா. அப்பா, ஆனா ஒரு விஷயம். என்னடா? கல்யாணத்துக்கு முன்னாடி என் கால்ல இருந்து ஒரு 6 அடியை வெட்டி எடுத்துருங்க. என்னடா சொல்ற? அப்பதானே ஹைட் மேட்ச் ஆகும். இத பாருங்க, இதுக்கு உங்களுக்கு சம்மதம் தான், எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் தான். ஓகேவா? நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்க. ஆமா, நான் மட்டும் தனியா பெத்தேன். ஆள போரு. எவ்வளவு ஆச்சு? 175 மேடம். 500. சில்லறை இல்ல மேடம், சாரி. உங்களுக்கு 200 கொடுத்தா ஓகேவா? ஓகே மேடம். உங்க கை கொடுங்க. இப்படி
Is it okay? 5,000 கிடைச்ச மாதிரி இருக்கு மேடம். Oh.